வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் பல்லவன் நகர் குடியிருப்பு பகுதியில் 45 ஆண்டுகளாக தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அரசமரம் இருந்தது. தற்போது அப்பகுதியில் குடியிருப்பு கட்ட உரிமையாளர் தீர்மானித்து இந்த மரத்தை அகற்ற பணிகளை துவக்கினார். இதை அறிந்த கீழ்கதிர்பூர் பகுதி பசுமை ஆர்வலர்கள் மேகநாதன், மோகன் உள்ளிட்டோர் தனது குழுவினருடன் அப்பகுதிக்கு சென்று இட உரிமையாளரிடம் மரத்தை வேறுடன் வேறு இடத்திற்கு எடுத்துச் சென்று நடவு செய்து கொள்ள விரும்புவதாகவும் சேதப்படுத்த வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். இதனை ஏற்ற வீட்டு உரிமையாளர் அதற்கான அவகாசத்துடன் அனுமதி அளித்தார். பின்னர் அரச மரத்தை JCB மற்றும் கிரேன் உதவியுடன் வேருடன் எடுத்து கீழ்கதிர்பூர் அருகே வெற்றிகரமாக நடப்பட்டது. மரத்தை பாதிப்பின்றி எடுத்து செல்வதை பார்த்த மக்கள் பசுமை ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள புது பல்லகச்சேரி கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ மின்னல் காளியம்மன் கோவில். இங்கு அதிகரித்து வரும் கத்தரி வெயிலில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என பலர் 108 பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து மின்னல் காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் உள்ளது. பசிலிக்கா அந்தஸ்து பெற்ற இந்த ஆலயம் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரமாமுனிவரால் கட்டப்பட்டது.
இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா 6ஆம் தேதி துவங்கியது. தினமும் திருப்பலிகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நேற்று இரவு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சொரூபம் வைக்கப்பட்டது. பாண்டி கடலூர் மறைமாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் புனிதம் செய்து தேரினை தொடங்கி வைத்தார். விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கும்பகரை அருவி. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் 5 நாட்களாக பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வனத்துறையினர் குளிக்க தடை விதித்தனர். இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் கும்பகரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதித்தனர். இதனால் அதிகாலை முதலே கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பைத்தொழு அருகே வனப்பகுதியில் மேகமலை அருவி உள்ளது. இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு முன்பாக உள்ள சோதனை சாவடி அருகிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு அருவிக்கு நடந்து சென்று குளித்துவிட்டு வருவது வழக்கம். நேற்று மாலை 20க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்துவிட்டு வனத்துறை சோதனை சாவடி அருகே உள்ள தரைப்பாலத்திற்கு வந்தனர். அப்போது அருவியில் தண்ணீர் வரத்து பல மடங்கு அதிகரித்து வனத்துறை சோதனை சாவடிக்கு முன்பாக தரைப்பாலத்தை மூழ்கடித்து பாய்ந்தது. வனத்துறை அதிகாரிகள் சுற்றுலா பயணிகளை பாலத்தில் இருந்து வெளியேற்றினர். பலரை சோதனை சாவடியிலேயே பாதுகாப்பாக நிறுத்தினர். தண்ணீர் வரத்து குறைந்த பின்னர் சுற்றுலா பயணிகளை அனுப்பி வைத்தனர். சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் காப்பாற்றிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஒரு நேரம் வண்டி போகாது கிடக்க. ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூர் அருகே கண்மாயில் பிடிக்கப்பட்ட அரசால் தடை செய்யப்பட்ட தேளி மீன்களை சிலர் வாகனத்தில் ஏற்றி வந்தனர். ராமநாதபுரம் ஈசிஆர் ரோட்டில் சோதனையில் ஈடுபட்டிருந்த உணவு அதிகாரி டாக்டர் விஜயகுமார் தலைமையிலான குழு வாகனத்தில் ஏற்றி வந்த அரமசல், தேளி, டேங்க் கிளீனர் போன்ற மீன்களை கைப்பற்றினர். இவை தடை செய்யப்பட்ட மீன்களாகும். இந்த மீன்களை சாப்பிட்டால் ஆண்மை குறைவு, கேன்சர் மற்றும் தோல் வியாதிகள் ஏற்படும். மீன்களை சோதனையிட்ட அதிகாரிகள் ஈசிஆர் ரோட்டில் உள்ள காட்டுப்பகுதியில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் 1000 கிலோ தேளி மீன்களை கொட்டி அழித்தனர். 10வது சர்வதேச யோகா போட்டி துபாயில் நடந்தது. இதில் இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஜப்பான், சிங்கப்பூர், துபாய், மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய 9 நாடுகள் கலந்து கொண்டன. இந்திய அணி சார்பில் 50 வீரர்கள் கலந்து கொண்டனர். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 35 வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் தமிழக வீரர்கள் 12 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை வென்றனர். சென்னையைச் சேர்ந்த தர்ஷிகா சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தை வென்றார். ராஜபாளையத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி யோகவீணா 2வது இடத்தை கைப்பற்றினார். பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய வீரர்களுக்கு இந்திய யோகா கூட்டமைப்பு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வீரர்களின் பெற்றோர், யோகா பயிற்சியாளர்கள் வரவேற்றனர். யோகா போட்டிகளில் கலந்து கொள்ள அரசு உதவி வழங்கிட வேண்டும் என வீரர்கள் கோரிக்கை வைத்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கலகோபச்சந்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் சீனிவாச ரெட்டி, வயது 45. இவர் கலகோபச்சந்திரம் கிராம சாலை வளைவில் தனது டூ வீலரை நிறுத்திவிட்டு உறவினரிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது தேன்கனிக்கோட்டையிலிருந்து கெலமங்கலம் நோக்கி சென்ற கார் வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து சீனிவாச ரெட்டி மீது மோதியது. விபத்தில் சீனிவாச ரெட்டி அங்கிருந்த பள்ளத்திற்குள் தூக்கி வீசப்பட்டு இறந்தார். விபத்தில் சிக்கிய டூ வீலர் மற்றும் கார் ஆகியவை அந்த பள்ளத்திற்குள் விழுந்து கார் தீப்பிடித்து எரிந்துள்ளது. காரில் சென்ற 4 பேரும் காயமடைந்தனர். தேன்கனிக்கோட்டை போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ளது எண்ணமங்கலம் கிராமம். அங்குள்ள சிலம்பூர் அம்மன் கோவில் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து இன்று தண்ணீர் மற்றும் உணவை தேடி வெளியேறிய ஒற்றை ஆண் காட்டு யானை அங்குள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்துள்ளது. விவசாயிகள் அந்தியூர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் விவசாயிகள் சத்தம் எழுப்பி யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்றனர். யானை அங்கும் இங்கும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து தாறுமாறாக ஓடியது. வனத்துறை ஊழியர்கள் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். போயிட்டு இருக்குது எல்லாம் ஏரிக்கு மேக்காதா ஏரிக்கு மேக்க இருக்கிறீங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பைக்ல யாரும் குறுக்க மறுக்க வராதிங்க. ஏரிக்கு மேக்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த இடத்துல வேணாலும் உள்ள வரலாம். பைக் கிட்ட போகுது, ரோட்லயே போகுது, பைக் அடிக்க பாக்குது, ஏரி மேல ஏறுது, ஏரி மேல ஏறிடுச்சு போகுது.